நம்மளை பற்றி யார் என்ன வேணாலும் நினைக்கட்டும், ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோங்கிறது தான் நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்ணும். யாராச்சும் உன் மேல கள்ள தூக்கி போட்டாங்கன்னா நீ பதிலுக்கு பூவை தூக்கி போடு. தொட்டியோட வாங்கம்மா. இவ்வளவு சொல்லி உனக்கு என்ன பிடிவாதம்? நான் உன்னை விட்டு போக முடியாது. நீ என்னோட இருக்கவே கூடாது. நீ என்னை எவ்வளவு தூரம் கொண்டு போய் விட்டாலும் நான் உன் கூடவே வருவேன் பவானி. பாரு, நானா உன்கிட்ட வந்து என் கையால பொட்டு வச்சு வாமான கூப்பிட்டப்பதான் நீ வரணும். அதுக்கு முந்தி நீ வந்தேன்னா என்னடா பண்ணுவ? சேகர் செத்துருவேன். யாரடா சேகர்? வேற யாரு? நான் தான். அம்மா, என்னோட பென்சில் பவுச் ரொம்ப பழசாயிருச்சு, கீழே தூக்கி போட்டுறவாமா? ஏ பிங்கி, உன்னோட பென்சில் பவுச் வாங்கி 1 மாசம் தானே ஆகுது, அதுக்குள்ளெல்லாம் கீழே தூக்கி போடக்கூடாதுமா. அந்த காலத்துலலாம் நாங்கள் ஒரு பென்சில் பாக்ஸ் வாங்கினா அடுத்த வருஷம் தான் அந்த பாக்ஸை மாற்றுவோம். சரிம்மா, நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அதனால பென்சில் பவுச்சை கீழே போடலை, பேசாம மேலே தூக்கி போட்டுறேன். மம்மி, ஒரு 20 ருபீஸ் கொடுங்க. எதுக்கிட்டா 20 ருபீஸே? வெளியே ஒரு வயசான தாத்தா நின்றுருக்காருமா, அவருக்கு கொடுக்கறக்குதாம்மா. ஐயோ பாவம் என் தங்கம், இரு நான் உனக்கு 50 ரூபா தரேன். இந்தா. சரி, தாத்தா வெளியே என்ன தங்கம் பண்ணிட்டு இருக்காரு? ஐஸ்கிரீம் வித்துட்டு இருக்காரு. இந்த ஹீரோயின்ஸ் மாதிரியே காஸ்டியூம்ஸ்லாம் பக்காவாக போடுறீங்க, ஆனால் அவங்கள மாதிரி நடிக்க மாட்டீங்க, அவங்கள மாதிரி டான்ஸ் ஆட மாட்டீங்க, அட்லீஸ்ட் ஒரு டயலாக் கூட நீங்கள் பேச மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபில்டரும் ஸ்லோ மோஷன் போட்டு ஒரு ரீல்ஸ் போட்டு ரீச் ஆகுறீங்க. இதெல்லாம் நியாயமா? நான் நடிக்கலையா? ஆமா. என்ன சொல்றீங்க நீங்க? அதான் சொல்றேன், நடிக்கல. என்னோட வீடியோ பார்த்துட்டு போன வாரம் கூட ஐஸ்வர்யா ராய் போன் பண்ணியிருந்தாங்க. யார் மேடம்? யாரு? ஐஸ்வர்யா ராய். ஐஸ்வர்யா ராய்? ஆமா. சட்ட புதுசா இருக்கே, கல்யாணத்துக்கு எடுத்தது. அட பாவி, உனக்கு கல்யாணம் ரொம்ப வருஷம் ஆச்சுலையா? சட்ட புதுசா இருக்கே. யோ, என் மயன் கல்யாணத்துக்கு எடுத்ததுயா? உன் மயனுக்கு கல்யாணம் பண்ணிட்டியா? இவ்வளவு பழைய எனக்கு கல்யாணத்துக்கு கூட சொல்லியாடா? ஐயா, என் மயன் பேர் கல்யாணம், அவனுக்கு எடுத்தது ஏயா உயிரை